திருப்பூர்ல இவ்வளவு ஸ்கேம் பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையத்துல பஸ் ஏறி விடிய காலையில 2 மணிக்கெல்லாம் திருப்பூர்ல இறக்கி விட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விட்டாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா ரூமுக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம். நமக்கு காலையில 5 மணிக்கு ஷூட் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போறதுக்காக ரூம் தேடிட்டு இருந்தோம். ஒரு 2 3 இடத்துல கேட்டு பார்த்தோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே தான் போயிருந்தோம். இங்க 2 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் கேட்டாங்க. 1500 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொன்னோம். இல்ல அதெல்லாம் முடியாதுன்னுட்டாங்க. வேற வழியே இல்லாம 2000 ரூபாய் கொடுத்து இங்க 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல கிளம்பியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா காலைல ஆட்டோ ரேபிடோல புக் பண்ணிருந்தோம். 250 ரூபாய் காட்டுச்சு. அவர் கொஞ்சம் பார்த்து கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னால 300 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம். பட் அவர் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் கேட்டாரு. ஜஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு அவ்வளவு வராதுன்னு சொன்னோடனே படக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. வேற வழியே இல்லாம அங்கேயே பக்கத்துல இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போய் அங்க இறங்கியாச்சு. அங்க போய் சூட்ட முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் அங்க இருந்து மதுரைக்கு பஸ் ஏறதுக்காக பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போனோம். அங்க போனா கோயில் திருன்னு இருக்கும். அங்க போனா மதுரை பஸ் ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு மினி பஸ்ல ஏறணும். அவர் கோயில் திரு தான் போகும்னு சொன்னாரு. பட் அவர் பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறக்கி விட்டாரு. மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்த வழியே வந்து இந்த பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் பாத்தீங்கன்னா கோயில் திரு இருக்கு. அங்க போய் இறங்கி மதுரை பஸ் ஏறணும்னு தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. போதும் ஆயிடுச்சு இந்த நாள்.